ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் இறந்துட்டார்னு நினச்ச சீதை புலம்புறாங்க. கௌசல்யா தேவி இதை அறிஞ்சால் உயிர் வாழ மாட்டாங்க. என் குலத்தின் பெயரையே நாசம் செய்ய வந்த என்னை மணந்தது தானே நீங்கள் செஞ்ச குற்றம். ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு திருமணத்தை நான் தடுத்துருக்கணும். இல்லாட்டாக்கா இந்த வயசில் இப்படி கணவனை எழுந்து நான் தவிக்க மாட்டேன்னு புலம்புறாங்க சீதை. ராவணனை பார்த்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு என்னை கொண்டுடு. என்னை கொன்று ராமர்ணன் உடல் மேலே என் உடலை போட்டுரு. அப்படியாவது கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைக்கிறதுனால உனக்கு நன்மை தான் கிடைக்கும். என்னுடைய தலையை ராமனுடைய தலையோடு சேர்த்துடு. என்னுடைய உடலை அவரோட உடலோடு இணைச்சிடு. அவர் போன வழியிலே நானும் போகிறேன். எனக்கு இந்த உதவியை தயவுசெய்து செய்யன்னு கேட்டுக்கிறாங்க சீத்தை. இப்படி சீத்தை கதறி அழுதுன்னு இருக்கும்பொழுது காவல் காக்கிற பணியை செஞ்சுட்டு இருந்த ஒரு அரக்கன் ஓடி வந்து ராவணனை பார்த்து வணங்கி நின்றுண்டு, மந்திரிமார்களோடு கூடி பிரகஸ்தன் வந்திருக்கார், உங்களுக்காக காத்துட்டுருக்கார், உங்களை உடனே பார்க்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற செய்தியை தெரிவிக்குமாறு என்னை பணிச்சார். ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறதுனால இந்த செய்தி என் மூலம் அனுப்பப்பட்டிருக்கு. ராஜாக்களுக்கே ஒரு மன்னிக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால துணிஞ்சு வந்து இந்த செய்தியை நான் தெரிவிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அந்த அரக்கன். அப்போ ராவணனும் உடனடியாக அசோகவனத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய ஆலோசனை மண்டபத்தை அடைகிறார். ராவணன் அங்கேருந்து போன உடனேயே ராமனின் தலை போல செய்யப்பட்ட தலையும் அவருடைய வில்லை போல செய்யப்பட்ட வில்லும் அங்கிருந்து மறைஞ்சிடுறது. ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருந்தவாளோட கருத்து பரிமாற்றம் செய்ய தொடங்குறார் ராவணன். எடுத்த எடுப்புலையே முரசுகள் ஒலிக்கட்டும், பேரிகைகள் முழங்கட்டும், படைகள் அணிவகுக்கப்படட்டும், ஆனால் என்ன காரணத்துக்காக இது நடக்கிறதுன்றதை அறிவிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சபையோருக்கு சொல்கிறார். அவளும் அதை ஒத்துக்கிறாங்க. இதுக்கிடையில் அசோகவனத்தில் சீத்தை ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்துட்டவங்களா பார்த்த சரமை அப்படின்ற அரக்கி சீத்தை அணுகி ஆறுதல் மொழி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில ராமாயண உரைகள் இந்த சரமையை விபீஷ்ணனின் மனைவின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அவங்க சரமை சொல்கிறாங்க, நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம், துன்பத்தை உன் மனசுலேருந்து நீக்கு. ராவணன் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உன்னுடைய புலம்பலையும் நான் இங்கே மறைஞ்சுட்டு பார்த்துன்னு தான் இருந்தேன் அப்படின்னு தொடங்கி சரமை சொல்கிறாங்க. ராமரை கொல்றதுன்றது நடக்காத காரியம். உறக்கத்தில் இருந்தால் கூட ராமரை கொல்றவன் யாருமே இல்லை உலகத்தில். ராமரால் பாதுகாக்கப்பட்ட வானரர்களை கொல்றதும் அவ்வளோ எளிசான காரியம் இல்லை. அகன்ற மார்பும் திடமான தோளும் படைத்த ராமனுடைய வீரன்றது உலகறிஞ்ச விஷயம். லக்ஷ்மணோடு கூடி நிற்கிற ராமர் தன்னையும் பாதுகாத்துப்பார், மற்றவாளையும் பாதுகாப்பார். நினைக்க முடியாத திறமையும் பலமும் படைத்த ராமர் கொல்லப்படலை. இங்கே உன் முன்னே நடத்தப்பட்ட காட்சி ராவணனின் வக்கரமான சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு தந்திரம் தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்காக அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கு. உன் துன்பெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ராவணன் இங்கேருந்து அவசரமாக அழைக்கப்படுறாங்கிறதையும் நான் அறிஞ்சுன்னுட்டேன். அதையும் சொல்கிறேன் கேளு. வானர சேனையோட கடலை கடந்துட்ட ராமர் தன்னுடைய படையோட லங்கைக்கு வந்து முகாமிட்டிருக்கார். ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் ராமரின் படை எண்ணதற்கு இல்லாதது அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவசரமாக ஆலோசனை இங்கேருந்து ராவணன் தொடங்க போயிருக்கான் அப்படின்னு சரமை சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சரமை சொல்லின்னு இருக்கும்போதே பேரிகைகள் முழக்கம் பலமாக கேட்குறது. படைகள் யுத்தத்துக்கு தயாராகுதுன்றத ஒளியை கேட்டியா அப்படின்னு சீதைக்கு பார்த்து சொல்கிறாங்க அந்த சரமை. குதிரைகள் ரதத்தில் பூட்டப்படுறது, யானைகள் போருக்கு தயாராகுது, யுத்தம் சந்திக்கிறதுக்காக வீரர்கள் ஆயுதங்களை எடுத்துட்டு இருக்காங்க. வீதிகள் எல்லாம் போர் வீரர்களால் நிரப்பப்பட்டு வருது. ராவணனை போரில் வீழ்த்தி ராமன் உன்னை கண்டிப்பாக மீட்டுந்தான் போகிறார். விஷ்ணுவினோட உதவியோட இந்திரன்கள் அசுரர்களை அழிச்சது போல லக்ஷ்மணின் உதவியோடு உன் கணவர் லங்கையில் உள்ள அரக்கர்களை அழிக்கத்தான் போகிறார். ராமரோடு இணைஞ்சு நீ மகிழறதை நான் பார்க்க தான் போகிறேன். முழு நிலவையொத்த ராமரின் முகத்தை மீண்டும் பார்த்த பிறகு நீ உன் கண்ணீருக்கு விடை அழித்து அனுப்ப தான் போகிறேன். பருவத்தில் பெய்கிற மழையினால் பூமி மகிழ்ந்து பயிர்களை தர்றது போல ராமரனுடைய ஆதரவை பெற்றுண்டு நீ மகிழ்ந்திருக்க போகிற. பெண்ணே, இந்த நேரத்தில் சூரியனை வழிபடு. இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் அவன்தான் அதிபதி, அவனை வணங்கு அப்படின்னு அந்த அரக்கி சொல்கிறாங்க. அப்போ சீதைக்கு காவல் இருக்கிறதுக்காக ராவணனால் நியமிக்கப்பட்ட அரக்கிகளில் ஒருத்தரான சரமை ஏற்கனவே சீதையின் பால பச்சாதாபம் கொண்டவங்களாக இருந்ததுனால அவளுக்கு இப்படி ஒரு ஆறுதல் மொழி அவங்க சொல்லி உதவி செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. யாரும் அறியாமல் நான் போய் ராமரை சந்தித்து உன்னை பற்றி கேட்டுண்டு அவர்கிட்ட நான் சொல்கிற செய்தி உனக்கு எடுத்து தர தயாராக இருக்கேன்னு அந்த சரமை முன் வந்து சொல்கிறாங்க சீத்தைக்கிட்ட. அப்போது சீத்தை சொல்கிறாங்க, நீ எனக்கு உதவி செய்கிறதா இருந்தால் இப்படி செய்யலாம். ராவணன்கிட்ட போய் அவன் அடுத்து என்ன செய்ய திட்டமிட்டிருக்கான்றத அறிஞ்சுண்டு வா, அது எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.